Hello my dear friends, welcome back to JEE Tamila. இன்னைக்கு இந்த செஷன்ல 2019 ஜனவரியில JEE ல கேட்கப்பட்ட ஒரு क्वेश्चन தான் பார்க்க போறோம். क्वेश्चन பார்க்கலாமா? A resistance is shown in the figure. Its value and tolerance value are given respectively by இந்த क्वेश्चन தமிழ்ல பார்க்கலாம். ஒரு மின்தடையாக்கி படத்தில் காட்டப்பட்டுள்ளது. அதன் மதிப்பு மற்றும் மாறுபடும் அளவுகள் முறையே பின்வருமாறு. ஆப்ஷன் A 27 கிலோ ஓம் 20%. Option B 270 ohm 10%. Option C 270 ohm 5%. Option D 27 kilo ohm and 10%. இப்போ இந்த क्वेश्चन எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பேசிக் கான்செப்ட்ஸை ஒரு வாட்டி ரீகால் பண்ணிக்கலாம். இங்க ஒரு ரெசிஸ்டர் காண்பிச்சிருக்கேன். இதுல லெஃப்ட் சைடுல 3 ரிங்ஸ் இருக்கு இல்லையா, அதுல ஃபர்ஸ்ட் 2 ரிங்ஸ் நமக்கு சிக்னிஃபிகன்ட் நம்பரை குறிக்குது. சிக்னிஃபிகன்ட் நம்பர்னா முக்கிய எண்ணுரு. ஓகே, இப்போ இந்த டேபிள் காலம்ல பாருங்க, ஃபர்ஸ்ட் காலம்ல கலர் கொடுத்திருக்கோம், செகண்ட் காலம்ல சிக்னிஃபிகன்ட் நம்பர் இருக்கு. 0ல இருந்து 9 வரைக்கும் இருக்கு. இதுல 1 to 9 நம்ம என்னன்னு சொல்லுவோம், நான் ஜீரோ டிஜிட். 0 அண்ட் நான் ஜீரோ டிஜிட்ஸ். இதுல நான் ஜீரோ டிஜிட் பொறுத்த வரைக்கும் நமக்கு கவலையே இல்ல, எப்பவுமே அதுக்கு வேல்யூன்னு ஒண்ணு இருக்கும். ஆனா அந்த 0 மட்டும் எந்த இடத்துல வருதுங்கிறத பொறுத்து அதற்கு மதிப்பு இருக்கா இல்லையாங்கிறத நம்ம டிசைட் பண்ணிப்போம். ஓகே, அதுதான் நீங்க சிக்னிஃபிகன்ட் ரூல்ஸ்ல 11th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருக்கீங்க. ஓகே, அடுத்தது இந்த தேர்ட் ரிங் இருக்கு இல்லையா, அது வந்து மல்டிப்ளையர், அதாவது பெருக்க அளவு. இந்த தேர்ட் ரிங்ல வர்ற வேல்யூவை நம்ம இந்த டேபிள் காலம்ல பார்த்துட்டு அதை 10 to the power அந்த வேல்யூ நம்ம எழுதிப்போம். இந்த டேபிள் காலம்ல பாருங்க, black to white. ஓகே, ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு வேல்யூஸ் இருக்கு. சோ இந்த வேல்யூஸையும் கலரையும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நம்ம நிமோனிக்ஸ் யூஸ் பண்றோம். 0 to 9 நீங்க வரிசையா எழுதிப்பீங்க. ஆனா இந்த கலர் வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நம்ம ஒரு சில நிமோனிக்ஸ் நம்ம யூஸ் பண்றோம். பிபி ராய், கிரேட் பிரிட்டன், வெரி குட் வைஃப். அதே மாதிரி black beetles running on your garden bring very good weather. இந்த மாதிரி நிறைய நிமோனிக்ஸ் நம்ம யூஸ் பண்றோம். இதுல எது உங்களுக்கு ஈஸியா இருக்கோ நீங்க அதை ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்ததா டாலரன்ஸ், மாறுபடும் அளவு. இதுல அந்த கடைசி ரிங் கோல்டு கலர்ல இருந்ததுன்னா அதுக்கு 5% டாலரன்ஸ் இருக்கு. சில்வர்ல இருந்ததுன்னா 10% டாலரன்ஸ். அங்க ரிங்கே இல்லைன்னா அதற்கு 20% டாலரன்ஸ் இருக்குன்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, சோ இந்த கான்செப்ட் தெரிஞ்சதுன்னா இந்த क्वेश्चन நம்மளால ஈஸியா சால்வ் பண்ணிட முடியும். இப்போ நமக்கு கொடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? ரெட், வயலட், ஆரஞ்சு. இப்போ அதோட ஒரிஜினல் கார்பன் ரெசிஸ்டர் எப்படி இருக்குங்கிறத இங்க உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ அந்த டேபிள் காலம் நான் சைடுல கொடுத்துருக்கேன். இப்போ வேல்யூஸ் எடுத்து எழுதலாமா? ரெட்டுக்கு என்ன வேல்யூ? 2. அடுத்தது வயலட்டுக்கு 7. அடுத்தது ஆரஞ்சுக்கு 3. தேர்ட் ரிங்க நம்ம வந்து 10 to the power 3 அப்படின்னு நம்ம எழுதிப்போம். ரைட் தானே? அடுத்தது டாலரன்ஸ்க்கு வரலாமா? அந்த கடைசி ரிங்க வந்து என்னன்னு கொடுத்திருக்காங்க, சில்வர்னு கொடுத்திருக்காங்க. சில்வருக்கு என்ன டாலரன்ஸ் நம்ம பார்த்தோம், 10%. ஓகே, சோ இதோட வேல்யூ என்ன, 27 கிலோ ஓம் பிளஸ் ஆர் மைனஸ் 10%. ஓகே, இப்போ நம்ம ஆப்ஷன்ல செக் பண்ணலாமா இந்த வேல்யூ இருக்கான்னு? ஆப்ஷன் டி பாருங்க, ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். இன்னொரு JEE क्वेश्चनோட நெக்ஸ்ட் செஷன்ல சந்திக்கலாம். Thank you for watching.